ஒரு நீண்ட ஒரு பயணம் தான். இடையில வந்து அமெரிக்காவெல்லாம் போயிட்டு வந்தப்பெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக நீங்கள் பேசியிருந்தீங்க. மருத்துவமனை நாட்கள். அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு எனக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிட்டேன். முன்னெல்லாம் என்னை பற்றி அப்படி சொன்னாக்கா இப்படி சொன்னால் என்ன இது பண்ணால் என்னையா சொல்கிறேன், என்கிட்ட இல்லாத திறமையாக நான் யார் தெரியுமாலாம் பேசுவேன். இப்போல்லாம் நான் யார் தெரியுமான்னு இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பாடின மாதிரி உன்னை எறிந்தால் அப்படின்னு. ஆக்சுவலாக அது நம்மளுடைய வல்லாதார் சொன்னது தான். நான் என்னை அறிஞ்சிட்டேன். இந்த உலகத்தில் அடுத்தவங்களை போய் மாற்றணும்னு நம்ம வேலையவே கூடாது, நம்மளை மாற்றிக்கணும். நீங்கள் அறிந்தது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சார். அதிலிருந்து என்ன லைஃப்னா என்னன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்ல வாழ்க்கை என்பது நீ வாழ்ந்ததை போய் மாற்ற முடியாது. நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ கரெக்டாக அனுபவிக்கணும். கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம இதில் எதிர்காலத்தை இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசிம் பண்ணலாம், கற்பனை பண்ணலாம். அது அப்படி தான் நடக்கும் அப்படின்னா நம்ம கையில் அது கிடையாது. நம்ம கையில் அது இல்லை. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் நம்ம கையில் இருக்குது. இந்த நிமிஷத்தை கரெக்டாக வாழணும். இதை கற்றுக்கிட்டேன். மேடையில் பேசின எல்லாருமே சொன்னாங்க, அப்போது இயக்குனர் டி ராஜேந்தருக்கு வந்து கோவம் அதிகமாக வரும், ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு. இப்போ அப்படி இல்லைன்னு இல்லை, இயக்குனருக்கு கோவம் வருதுன்னு சொன்னாங்க. நான் அது மறுத்து பழைய ராஜேந்திரன் தான் மறுத்து பேசுவேன். என்ன கோவம் வரும்? நான் 32 டேக்கு சொல்லித்தரேன். 1 டேக் இல்லை, 2 டேக் இல்லை, 3 டேக் இல்லை, 4 டேக் இல்லை, 5 டேக் இல்லை, 8 டேக் இல்லை, 9 டேக்கு சொல்லி கொடுத்து ஒருத்தரால் பிக்கப் பண்ண முடியலன்னா, ஒருத்தர் கோவம் வரக்கூடாதுன்னு சொன்னால் நான் புத்தன் இல்லை சார். ஒரு பர்ஃபெக்ஷனுக்காக நம்ம ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு ட்ரை பண்ணுற சொல்லித்தரேன். நான் பேசிக்கலி நான் படித்தது மாஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஐ கேம் ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஐ வாஸ் சப்போஸ் டு ஒர்க் அஸ் ஏ ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர். நான் வந்து யாருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறது டீச்சிங் மாதிரி சொல்லிக் கொடுப்பேன், குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்பேன். நான் என் பேரன் வரைக்கும் தாளத்தோட எப்படி டான்ஸ் ஆடணுன்னு கற்றுக் கொடுக்குறேன். என் பையனை டான்ஸ் ஆடி தாளத்திலே டான்ஸ் ஆடி கற்றுக் கொடுத்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய இடத்தை அவர் பிடிக்காம அவர் அப்படி போயில்லை. அவருக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாக்கியிருக்காருல்ல. அதில் இன்றைக்கி அவரோட படம் வரல 5 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் இருந்தாலும் காத்துக்கிட்டு இருப்பேன்னு ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பழைய ராஜேந்திரன் வேகமாக பேசுவேன், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவேன். கோபப்படுத்துறதுனா ரொம்ப பொறுமையை சோதிக்கும் போது இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஷாட் எடுத்திருப்பேன். ரொம்ப பர்ஃபெக்ஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். அதில் போய் ஒரு தவறை வந்து ஒருத்தவங்க வந்து பண்ணிட்டாங்கன்னா எப்படி சார் மனசு தாங்குன்றீங்க? மனசு தாங்கிறது இல்லை, போய் படுத்து தூங்கவே முடியாது. அது ஒரு கட்டம். இப்போல்லாம் பண்ணிட்டியா பரவாயில்ல, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஆண்டவன் கற்றுக் கொடுத்துட்டான். ஸ்பிரிச்சுவலாகவும் ரொம்ப டீப்பரான ஒரு இடத்துக்கு போயிட்டீங்களா? இப்போ ஆன்மீகத்தில் இடத்துக்கு போயிட்டேன். அதில் கூட இந்த ஃபங்க்ஷன் கூட சொன்னேன். இப்போ வந்து நான் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல், தெளிந்தோருக்கு சீவனை சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தம் காளாமணி ஒளி விளக்குன்னு திருமூலர் பாடின பாட்டுப்படி உள்ளத்தில் தான் கோயில். ஒரு ஒளி விளக்கு நம்மளுடைய ஆன்மாக்குள்ளே இருக்குது. அந்த ஆத்ம ஜோதியை, அந்த ஆத்ம விளக்கை பார்க்குறேன். அதுதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கிறன்னு வள்ளலார் சொன்னது. அந்த வழிக்கு போயிட்டேன். ஃபுல்லாக கண்ணை மூடுறேன், அப்படியே தியானத்தில் அந்த ஒளியை தேடுறேன். அந்த ஒளிக்குள்ளே ஏதோ பார்க்குறேன். எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நிறைவு அடைகிறோமா, இல்லை ஏதோ ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? எப்படி பார்க்குறீங்க வாழ்க்கை? ஏன்னா இப்போ நான் பல பேர் பார்க்குறேன், வாழ்க்கையில் வந்து வெவ்வேறு உயரங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்ததுன்னு போகிறது சரியாக இருக்கா, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நிறைவு வரணும்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஒன்று, நீங்கள் என்ன வேணால் ஓடுங்க, வாழ்க்கை அது ஒரு இடத்துல நிறைவடைஞ்சிடும். லைஃபு நான் நான் பிஏ படிக்கக்குள்ள ஏவிசிக்கு காலேஜில் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்டாக ரயிலில் போனேன். எம்ஏ அண்ட் எம்ஏஹெச்டி 3 இயர்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மயிலாடுதுறையிலேருந்து சிதம்பரத்துக்கு காலேஜுக்கு ட்ரெயினில் தான் போனேன், யூனிவர்சிட்டிக்கு. இந்த ரயில் பயணம் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய இதுதான். அந்த ரயில் பயணமும் வாழ்க்கை பயணமும் கிட்டத்தட்ட மோரலஸ் சேம். ஒரு டெஸ்டினேஷன். நான் வந்து கடைசியில் நம்ம எங்கே போய் இறங்க போகிறோங்கிறது கன்ஃபார்ம்டு. ஆனால் அது வரைக்கும் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் துயரப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கலாம், இன்னல் பட்டுக்கிட்டு இருக்கலாம். என்ன வேணால் நீ பட்டு அப்படியே பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஆத்மா ஒரு இடத்துல போய் அப்படின்னு நிறுத்திடும். இது எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் சார். வாழ்க்கை என்பது என்ன கண்டுபிடிச்சேன்னா, உயிர் ஸ்கிரிப்ட்னா உயிர் உள்ளவரை உஷா.
அந்த கதாநாயகி பேர் உயிர். அது உயிரில் உஷா. அந்த உஷாவுக்கு அந்த காதலன் கொடுக்க நினைக்கிறான் உயிர். அவன் உயிர் உள்ள வரைக்கும் அந்த பையன் அவன் வந்து அந்த பொண்ணு உயிருக்கு உயிராக நேசிக்கிறான். அப்படி உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய இந்த காதலர்கள் 2 பேரையும் செயின் ஜெய்பால் என்று காதலில் தன்னுடைய காதலியை இழந்த, காதலின் உணர்வை உணர்ந்த, காதலின் போராட்டத்தை உணர்ந்த செயின் ஜெய்பால் கேரக்டரில் நடித்த அந்த டி ராஜேந்தர் அதை உணர்ந்த காரணத்துக்காக தன் உயிருக்கு உயிராக தன் காதலியை நேசிக்கக்கூடிய அந்த காதலர்களுக்காக தன் உயிரையும் கொடுக்க துணிகிறான் பாருங்க. அதாங்க உயிர் உள்ள ஒரு விஷயம். அதை இன்னைக்கு வந்து நம்ம காதலர் தினத்தோட பரிசா நீங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறீங்க. ஆமாம். அது இந்த காலத்தில் அது ஏன் கொடுக்குறேன்னு கேட்டாக்கா, நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க நான் வெற்றி பெற்றுட்டு படத்தில் இது நாய், அது கிடையாது. இன்னைக்கு காதல் என்பதுக்கு பல பேருக்கு அர்த்தமே தெரியல. ஃபிசிக்கல் இன்ஃபேக்சுவேஷன், இட்ஸ் நாட் த லவ் அட் ஆல். லவ் என்பது என்ன? நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பொண்ணுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய இன்றைக்கி சொல்கிறேன் சார், நான் நினச்சாலும் என் மனைவி தான், நான் அணைச்சாலும் என் மனைவி தான், நான் கணைச்சாலும் என் மனைவி தான், நான் எதாவது உரைச்சாலும் என்னோடய மனைவி தான். எனக்கு இன்றைக்கி நான் ஒரு காலத்தில் வலிச்சா அம்மான்னுவேன், இன்றைக்கி வலிச்சா நான் அம்மான்றேன். உஷாம்மா உச்சரிப்பு தான் மாறி இருக்கு. வலிச்ச போது உஷாமா தான் கூட இருந்தாங்கல்ல அமெரிக்கா. ஆமாம், அதான் அமெரிக்காவில் வேறு யார் வந்தா? என் பையனு கூட நான் சொல்லுவேன், யார் வருவா, யார் சுமப்பா, யார் கஷ்டத்தை சுமப்பா? அமெரிக்கா வரைக்கும் என்னோட ட்ராவல் ஆகி எல்லாத்தையும் இது பண்ண என்னுடைய உயிர் என் மனைவி. உயிர் உள்ளவரை உஷா. இன்னைக்கு உயிர் உள்ளது. இந்த உயிர் உள்ளது ஆரோக்கியமாக இருக்கும் சார். நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்கேன். இப்போ போய் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க, மென்மையாக பேசுங்க, தன்மையாக பேசுங்கன்னு எனக்கு அப்படியே என்னை கண்ட்ரோல் என் மனைவி பண்ணுது, என்னோடய ஒய்ஃப் பண்ணுறாங்க, என்னோட பெத்த பொண்ணு இலக்கிய பண்ணுது, இன்னும் விட்டாக்க என்னோட பேத்தி கூட பண்ணும் போல இருக்குது. இவ்வளோ அன்பான குடும்பம் தான் சார் நமக்கு. அன்பான குடும்பம். அதே மாதிரி எங்கேயோ நான் போய் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தேன். என் பையன் அமெரிக்காவில் இருந்து ஃபோன் பண்ணுவார், எப்படிப்பா இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி இந்த காலையில் இத்தனை ஒரே நாளில் இத்தனை இன்டர்வியூ தேவையா, ரொம்ப சாஃப்டாக பேசுங்க, கரெக்டாக பேசுங்க, கோவப்படாமல் இருங்க. எப்படி பெரிய நீங்கள் அதே மாதிரி இன்னொரு பக்கம் சின்ன பையன் அப்பா இது என்ன குரலரசன், அவர் ஒரு பக்கம் டைரக்ஷன், ஒரு பக்கம் பெரிய பையன் டைரக்ஷன், ஒரு பக்கம் என் பொண்ணு ஹைதராபாத்தில் இருக்குது, என் பொண்ணோட பையன் பேரன் வந்து ஜேசன், என் பேத்தி வந்து ஜோவானா, சின்ன பையன் குரலரசரோட பையன் பேர் ஹாரூன். பேரன் பேத்தி குடும்பம். ஏன்னா அதே மாதிரி இது மயிலாடுதுறையில் என் தம்பி, இன்னொரு தம்பி மயிலாடுதுறையில் இருக்க தம்பி வாசு, இன்னொரு தம்பி பாண்டியன், தம்பி உடையான் படைக்கஞ்சான். நல்ல குடும்பம் சார். ஒரு திரைப்படத்தில் 10 வேலை பார்க்குற ஒருத்தர் 10 டைரக்டர்ஸ் அவரை இப்போ இயக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி இருங்க அப்படின்னு. இல்லை ஆமாம், அன்பால் இயக்குறாங்க. அன்பால் இயக்குறாங்க. இல்லை அது என்னன்னு கேட்டாக்கா, என் உயிர் நல்லா இருக்கணும். இன்னொன்று இப்போ வந்து சார் உயிர் வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டிங்க, எல்லாம் போகும்போது எதை எடுத்துகிட்டு போகிறேன், இந்த கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம், உயிருள்ளூர் ஷாவை ரீரிலீஸ் பண்ணுறேன், சம்பாதிக்கிறேன். இந்த பணம்லாம் நத்திங் சார். வாழ்க்கையில் கடைசியில் மூச்சு போயிட்டா, மூச்சு இருக்கிற வரைக்கும் சேர்க்குறது பணம், மூச்சு போயிட்டா அன்றைக்கி எல்லா மனிதனுமே பிணம். அந்த பிணத்தை யாராவது எந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்களா? வச்சுக்க மாட்டாங்க. ஆக அப்போ வந்து இருக்கிற வரைக்கும் வாழற காலத்தில் புண்ணியத்தை சேர்க்கணும். போக்குள்ளே புண்ணியத்தை தவிர எனக்கு இத்தனை கோடி சொத்து சேர்த்தேன், எனக்கு இத்தனை வீடு இருந்தது, இவ்வளோ வேலி நிலம் இருந்தது, நான் இவ்வளோ புகழ் சேர்த்தேன், இதெல்லாம் கூட வராது. நம்ம சேர்க்கக்கூடிய புண்ணியம். நான் வாழ்க்கையில் வந்து என் பேரக்குழந்தைங்களுக்கு வந்து நான் தாத்தா ஆகிட்டேன். நான் தாத்தா ஆனதோடு ஐ வாண்ட் டு பிகம் த டாட்டா அப்படின்னேன். ஏன் டாட்டா ஆகணும்? ரத்தன் டாட்டா மாதிரி அந்த மாதிரி ஆகி ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு வயிறில் பசிச்சிருக்காத வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் மாதிரி அந்த மக்களுக்கு அன்னதானம் பண்ணும் சார். என்ன தானம்? அன்னதானம் பண்ணும். சம்பாதிக்கிறது கொடுக்கணும், ஆடை தானம் கொடுக்கணும். யாருக்கு துணி இல்லையோ, அந்த இந்தியில் சொல்கிற ரொட்டி கப்படா ஒரு மக்கான் ஒரு படம் வந்துடும், அவங்களுக்கு அந்த ரொட்டி கொடுக்கணும், அந்த உணவை கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த உடையை கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அவங்களுக்கு ஷெல்டர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொலிட்டிக்கலாக நாங்கள்லாம் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் என் கையில் என்ன இருக்கோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். என் பையனுக்கு கூட நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். என்னென்னா, உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ குடிச்சிரு.
இதை யார் பார்க்குறாங்க? இந்த பூமியில் எந்த மீடியாவிலையும் இவங்க பார்க்குற கணக்கை பற்றி பார்க்காத. இந்த கணக்கெல்லாம் சும்மா. இதை மீறி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் பிரம்மா. இதுதான் உண்மை. அதனால் நம்ம மேலே போகக்குள்ள புண்ணியத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா, சார் பூமியில் வாழ நீ என்ன தான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு இருந்தீங்க, இன்னும் அமெரிக்கா போகிறேன், டாலர்ஸ் எடுத்துகிட்டு போகணும், நான் வந்து லண்டன் போகணும், அந்த யூகே போகணும்னு சொன்னாக்கா நான் பவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், பவுண்ட்ஸ் வேணும், நான் துபாய் போகணும், எங்கே போகணும், மிடில் ஈஸ்ட்டு போகணுன்னு சொன்னாக்கா நான் திராம்ஸ் எடுத்துகிட்டு போகணும், சிங்கப்பூர் போனால் சிங்கப்பூர் டாலரு, மலேசியாவுக்கு போனால் மலேசியா டாலரு, இந்தியன் மணியை கன்வெர்ட் பண்ணி மாற்றிட்டு. ஏன் ஒரு வெளிநாட்டுக்கு போகக்குள்ளேயே எந்த பணத்தை வேணும்னு மாற்றிட்டு போகிறீங்க? அப்போ இந்த உயிர் போகுது, எவனுக்கு உயிர் போகிறது எங்கே போகுதுன்னு யாருக்கு தெரியும்? அந்த உயிர் போகக்கூடிய இடமே எங்கேயோ போகுது. அங்கே போகக்கூடிய அந்த இடத்துக்கு ஏதோ ஒன்று மாற்றி வச்சுட்டு போகணும்ல. அந்த டாலர் எக்ஸ்சேஞ்சு, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அங்கே மேலே போகிறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு கேட்டால் புண்ணியம் மட்டும்தான் அதுக்கு எக்ஸ்சேஞ்சு. என்ன வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன்னு கேட்டிங்களா? இதுதான் கற்றுக்கிட்டேன். இதை கற்றுக்கிட்டேன். இதை அடுத்த தலைமுறைக்கும் புரிய வைக்கிறேன்.